சண்டேவான இன்னைக்கு உங்களோட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு தான் ஆன்சர் வந்து தர போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கிறது மார்ஜின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு மெயில் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன ஏதுலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ சிம்பிள் தான். நீங்க வந்து என்ன புரோக்கர் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க க்ரோவோ, ஜெரோதாவோ இல்ல அப்படின்னா நீங்க ஏஞ்சல் ஒன்னோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, என்னைக்கெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல வந்து நீங்க ஷேர்ஸ் வந்து ட்ரேட் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பை அண்ட் செல் பண்றீங்க அப்படின்னும் போது அன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களோட மணி வந்து என்ன ஆயிருக்கு, அந்த நீங்க ஷேர் வித்தது, அந்த வாங்கினது, அதுக்குள்ள நீங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்களா இல்ல லாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டீடைல்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்க பை அண்ட் செல் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து டெய்லி ஸ்டேட்மெண்ட்டும் வரும், அண்ட் தென் மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டும் வரும். ஸோ இது வந்து டிபெண்டிங் அப்பான் த புரோக்கர்ஸ் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க போட்ட பணம் என்ன இருக்கு அப்படின்றத வந்து சிம்பிளா தெரிஞ்சதுக்காக தான். இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்க மெயில தனியா லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது இன்வெஸ்டிங் இல்ல அப்படின்னா என்னோட டிமேட் அக்கௌண்ட் டீடைல் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணி இந்த க்ரோல இருந்து இந்த டெய்லி ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு கீவேர்டு வந்தது அப்படின்னா இதுல போட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுல தனியா எடுத்து வச்சிரும். பிஜி இன்வெட் ஷேர் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பேசவே இல்லையா, அதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிஜி இன்வெட் வந்து 75 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஸோ திரும்ப வந்து இப்போ 90 ருபீஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன கதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன அப்ரோச்சோ அதே அப்ரோச் தான் இப்போ, எந்த ஒரு சேஞ்சும் வந்து கிடையாது. இது எங்க டிவிடெண்ட் அப்ரோச்சா நீங்க வந்து பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிவிடெண்டா வந்து இதை பாக்குறீங்க, பாண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா இது இன்னும் அப்படியே தான் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஷேர் பிரைஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 91 ருபீஸ்ல இருக்கு. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா 3 டைம் வந்து டிவிடெண்ட் கொடுத்துறாங்க. இன்னும் ஒரு டிவிடெண்ட் வந்து இருக்கு. ஸோ 3 ரூபா 4 ரூபா அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது ஆட் ஆகி வரும்போது ஒரு 8 ரூபால இருந்து 12 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து வரும். ஸோ 100 ரூபாய்க்கு 10 ரூபான்றதே வந்து பாத்தீங்கன்னா 10% ஆயிடுது. ஸோ இங்க 90 ருபீஸ்ல 10 ரூபான்னும் போது ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அதிகமா இருக்கு. ஸோ பாண்ட் ரிட்டர்ன் மாதிரி இது ஒரு ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். பட் ஆனா இங்க 75 ரூபா போயிடுச்சு, இது வந்து இன்னும் அப்ரிசியேஷன் அதிகமா போகும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரீங்க அப்படின்னா இது அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து கிடையாது. இன்னமும் நீங்க டிவிடெண்ட் பர்பஸ்க்காக அப்படின்னா அது ஒன்றும் கன்சிடரேஷன் ஸ்டேஜ் தான். இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சா பாக்குறீங்க, இது வந்து அந்த மாதிரியான அப்ரோச் கிடையாது. இதுக்கு அது கன்சிடரபிள் கிடையாது. டாடா பவர் கம்பெனி லாங் டர்ம்க்கு இப்ப கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்துருச்சா அப்படின்ற கேள்விக்கு இப்போ வந்து வரல. இன்னொரு 300 கீழே வந்து போகணும், இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு 320 வந்து வரணும். இப்போ அந்த ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. பட் ஆனா நம்ம வந்து ஆனுவல் மீடியன் பியா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா எடுத்து நம்ம பார்க்கும்போது ஓகே ஆவரேஜ் பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனா இன்னும் அண்டர் வேல்யூல வரணும், இன்னும் வேல்யூட்ல கூட வரல. இன்னும் கொஞ்சம் இறங்கினா தான் வேல்யூட்லேயே வரும், அதுக்கப்புறம் அண்டர் வேல்யூல வரும். ஸோ வேல்யூட் பிக்கா வந்த அப்புறம் நம்ம கன்சிடர் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வரைக்கும் வேல்யூடா வந்து வரல, பட் நல்ல கம்பெனியா வந்து இருக்கு. சோலார் பவர் சிஸ்டம்ல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டா போயிட்டே இருக்காங்க. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் அப் பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல கம்பெனி தான். கடன் அதிகமா இருந்தாலும் டாட்டாவோட பேக்கப் வந்து இருக்கு. ஸோ இங்க கடன்ல எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. ஆகாஷ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் இது வந்து ரொம்ப பெனிக்காப்பான ஒரு கம்பெனி. இது வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இப்போ வந்து கிடையாது. இது 44 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்ஜினியரிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. மெயினா எங்க கவர்மெண்ட் ஆஃப் குஜராத்தோட ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்க வந்து பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல டேம்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல பிரிட்ஜ் கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இந்த கம்பெனிக்கு தான் வந்து வரும். ஸோ ஆனாலும் கடன் அதிகமா உள்ள கம்பெனியா இருக்காங்க. 44 கோடி தான் மார்க்கெட் கேப். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமா பண்ண முடியல. டிவிடெண்ட் பே அவுட்ன்றதே ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல கிடையாது. கோல்ட் பீஸ் இந்த டைம்ல வாங்குறது கரெக்டான டைமா இருக்குமா, அண்ட் தென் நிப்பான் இந்தியாவா இல்ல அப்படின்னா டாடா கோல்ட் ETF இல்ல வேற என்ன கோல்ட் ETF வாங்கலாம் அப்படின்றத கேள்வியா இருந்துச்சு. ஸோ சிம்பிளான ஆன்சர், கோல்டு ETF வந்து நம்ம எந்த ETFல வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது நீங்க 10 ரூபா தான் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது டாடா கோல்டு ETF போய்க்கலாம். ஏன்னா இங்க மில்லிகிராம்ஸ் கணக்குல வந்து பிரிச்சிருப்பாங்க. இல்ல நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்றதுக்கு ரெடி அப்படின்னா நிப்பான் இந்தியா கோல்டு ETF போய்க்கலாம். இல்ல நீங்க வேற எதனா கோல்டு ETF போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க SBI இல்ல HDFC போறீங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்க என்ன கோல்டு ETF வாங்கினாலுமே ஒண்ணுதான். ஸோ நீங்க எந்த கோல்டு ETF வேணாலும் வாங்கலாம். அதுவும் இந்த டைம்ல கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஏன்னா கோல்டோட ரேட் இன்னும் ஏற போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா வந்து இருக்கிற ரீசனால ஏன் நிப்பான் இந்தியா ஒரு ரேட் அந்த நீங்க டாடா கோல்டு ETF ஒரு ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 வீடியோஸ்க்குள்ளேயே அந்த வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஸோ அதை கூட நீங்க பார்த்துக்கலாம். அது எப்படி இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த எப்படி இந்த மில்லிகிராம் கணக்கில் பிரிக்கிறதுனால இது வந்து மாறுது அப்படின்றலாம் சொல்லியிருப்பேன். பிசி ஜுவல்லர்ஸ் பத்தி இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஸ்டாக் பி வந்து கம்மியா இருக்கு, அந்த ஒரு 13 ரூபால தான் இருக்கு. தென் மார்க்கெட் கேப்மே ஒரு 800 கோடியில் இருக்கிறதுனால நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ சிம்பிளா வந்து ஆன்சர் கொடுத்துறேன். தென் அதை டீட்டெயிலாகவும் நீங்க பேச சொல்லிருந்தீங்க. இந்த கம்பெனி இப்போ வந்து அண்டர் வேல்யூலே இருந்தாலும் இது வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ் வந்து கிடையாது. என்ன ரீசனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு அதிக கடன் வந்து இருந்துகிட்டே இருக்கு. கடன் வந்து குறைச்சிட்டே இருக்காங்கன்னா அது உண்மைதான். கடன் வந்து இந்த மார்ச் 2026 ஃபுல்லா குறைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நடக்கட்டும் ஃபர்ஸ்ட். அந்த நடந்ததுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய, அது எல்லாமே நடக்கட்டும். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டா அமையணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஏன் டிக்ரீஸ் பண்றாங்கன்றது வந்து தெரியல. அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன என்பதை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் இந்த கம்பெனி டிவிடெண்ட் பே அவுட்டா 2018 இருந்து இப்போ வரைக்கும் தரவே இல்லை. 2018 தான் லாஸ்ட் டிவிடெண்ட் வந்து தந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் டிவிடெண்டே தரல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவிடெண்ட் வந்து அவங்க 1 ரூபா 2 ரூபா தராங்கன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து தராங்க அப்படின்னா கூட நம்பர் இன்வெஸ்டர் அட்லீஸ்ட் அந்த டிவிடெண்ட் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் டிவிடெண்ட் பே அவுட்டை தரது இல்லை. ஸோ எல்லாமே இப்போதைக்கு பார்க்கும்போது நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ மார்ச் 2026 அந்த கடன் வந்து கட்டி முடிச்சுட்டு அண்ட் தென் ப்ரொமோட்டர் சொன்னதெல்லாம் காப்பாத்திட்டாங்க. அண்ட் தென் இந்த ஸ்டேக் ஏன் குறைக்கிறாங்க அப்படின்றலாம்
அந்த டைம்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த கடன்லாம் குறைச்சு அவங்க சொன்னதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த டைம்ல கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. குஜராத் டூல் ரூம் லிமிடெட் பத்தி கேட்டிருந்தீங்க. அதோட டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து இப்போ ஒரு வாரம் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பென்னி கேப் கம்பெனி தான். இதுவுமே மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்க கம்பெனியா தான் இருக்கு. 139 கோடி தான் வந்து மார்க்கெட் கேப் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனிக்கு பெருசா எந்த ஒரு கடனும் கிடையாது. இந்த கம்பெனி என்ன மாதிரி பிசினஸ் மாடல் உள்ள கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஃபேப்ரிக் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா டூல்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரே மிஷின் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரே மிஷினுக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படுது. அது எல்லாமே தயாரிச்சு கொடுக்குது. அண்ட் அதுக்கு ட்ரேடிங்லாம் வந்து பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து இருக்கு. இந்த கம்பெனி இப்போ வந்து பார்க்கும்போது நெகட்டிவா தான் இருக்கு. என்ன ரீசன்ஸ்னால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ப்ரோமோட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஷேரை வித்துட்டே வந்து இப்போ வந்து ஷேர்ஸே வந்து ப்ரோமோட்டர் கிட்ட வந்து கிடையாது. அண்ட் இந்த கம்பெனி 2024 யாரோ வந்து மேனிபுலேட்டர் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து பார்த்தா இந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து ஃபுல்லாவே விழுந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உள்ள யாரா வந்து இங்க வந்து மேனிபுலேஷன் பண்றாங்கன்னு போது இந்த கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து தெரியாம போயிடும். அந்த நம்ம ஷேரை விற்கணும்னு நினைச்சாலுமே விற்க முடியாம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ராஃபிட்லேயே இருக்கீங்க, பட் ஆனால் விற்கணும்னு நினைக்கும் போது உங்களால் வந்து விற்க முடியாது. செல் ஆர்டர் வந்து கொடுப்பீங்க, பட் ஆனால் செல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால பெட்டர் நம்ம கன்சிடர் பண்ணாமலே வந்து இருந்துடலாம். ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அண்டர் வேல்யூடா இல்ல ஓவர் வேல்யூடா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க. சிம்பிள் தான். அங்க வந்து நீங்க பீரியட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அண்ட் தென் நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ் எதெல்லாம் அண்டர் வேல்யூல வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்க HCL, TCS, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாமே பெரிய நிறுவனம். ஸோ அதனால இங்க வந்து அதர் ரிசர்ச்லாம் நமக்கு வந்து தேவைப்படாது. அண்ட் தென் மார்க்கெட் லீடராகவும் அவங்க தான் வந்து இருக்காங்க ஐடி சர்வீசஸ்ல. ஸோ அதனால மற்ற ரிசர்ச்லாம் நமக்கு வந்து பெருசாக தேவைப்படாது. அண்ட் தென் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் அவுட்லுக் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபியூச்சர் ஆர்டர் வேல்யூல எப்படி இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும் போதும். அதை தாண்டி இங்க ஐடி கம்பெனிஸ்ல இந்த பெரிய கம்பெனிஸா பார்க்கும்போது எந்த ஒரு ரிசர்ச்சும் நம்ம வந்து பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம இப்போ கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல TCS இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கு. இன்ஃபோசிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கு. HCL இருக்கு, விப்ரோவும் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். நான் வாங்குறது வந்து இறங்கிட்டு தான் இருக்கு. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா இப்போ யூஎஸோட ஜாப் டேட்டா வந்து பார்த்தோன்னா இப்போ சரியா இல்ல. அண்ட் தென் அதர் ஃபேக்டர்ஸும் வந்து கீ இன்வால்வா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த ஷேர்ஸ் எல்லாமே இறங்கணும் திரும்ப கம்பேக் ஆயிடும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். ஸோ அந்த மாதிரியான கன்சிடரேஷன் ஸ்டேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி சர்வீஸ் செக்டர்ல தான் இருக்காங்கன்றதுனால AI டெக்னாலஜிஸ்லாம் ஈஸியாக அடாப்ட் வந்து பண்ணிட்டு தான் வராங்க. அவங்க எம்ப்ளாய்ஸை ட்ரெயின் பண்றாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் தெரியுது அண்ட் தென் புரியுது அப்படின்னும் போது நீங்களும் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த 4 ஸ்டாக்ஸுமே கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. இறங்கினாலும் கன்சிடர் பண்றதுக்கு ரெடி அப்படின்னா கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். வாஸ்கான் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி பத்தி கேட்டிருந்தீங்க. இதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு மைக்ரோ கேப் கம்பெனியா தான் வந்து இருக்கு. அதாவது இந்த பென்னி கேப் கம்பெனின்னு சொல்ல முடியாது, இல்ல ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்ல முடியாது, நடுவில் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுமே EPC சர்வீசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங், எக்யூப்மெண்ட் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இவங்க வந்து இந்த இன்ஜினியரிங் சர்வீசஸ் தரது, ஸோ அதுக்கான டிசைனிங் அண்ட் தென் டெஸ்டிங், அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க. இந்த கம்பெனி வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அண்ட் தென் இங்க பில்டிங் மேனேஜ் பண்ற சிஸ்டம்லயும் வந்து பார்த்தா இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி டைவர்சிஃபிகேஷனா தான் இருக்காங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் அவரோட ஸ்டேக் வந்து 27% கிட்ட வந்து பார்த்தா இங்க பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் தென் இந்த கம்பெனில ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம ROC நம்ம பார்க்கும்போதுமே அந்த அளவுக்கான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த கம்பெனி இப்போ நம்ம ஓவராலா பார்க்கும்போது இன்வெஸ்டர் அப்ரோச்சா வரும்போது கன்சிடரபிள் ஸ்டேஜில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா கன்சிடரபிள் ஸ்டேஜில் வந்து கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புது இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்பெனி வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன கம்பெனி. அந்த இந்த ப்ரொமோட்டர்ஸ் பத்தியுமே நம்ம வந்து படிக்க வேண்டியதா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் கன்சர்னா தான் வந்து இருக்கு. கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட் பத்தியும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேஸ்ட்ரால் இன்ஜின் ஆயில் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி மார்க்கெட் வைஸ் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒரு 400க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இங்க கையில வச்சிருக்காங்க. ரீட்டைல் அவுட்லெட்ஸ்ல நம்ம வந்து பார்க்கும்போதுமே ஒரு 70,000 ரீட்டைல் அவுட்லெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் தென் இந்த கேஸ்ட்ரால் இந்தியாவோட பேரண்ட் கம்பெனி எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பிபின்ற UK பேஸ் பண்ண ஒரு கம்பெனியா இருக்கு. பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ன்றது அந்த கம்பெனியோட ஃபுல் நேம். ஸோ அந்த கம்பெனி கீழே கேஸ்ட்ரால்ன்ற ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ அந்த பிராண்டோட இந்தியன் வெர்ஷனா இங்க கேஸ்ட்ரால் இந்தியான்றது வந்து இருக்கு. ஸோ பிபி கீழே கேஸ்ட்ரால்ன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ கேஸ்ட்ரால் இந்தியான்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கு. இந்த கம்பெனி நம்ம பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸ் எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் நம்ம வந்து பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸா எங்கேயுமே இந்த ஷேர் வந்து போகல. ஸோ 250ல இருந்து ஹையஸ்டா இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு 250 தான் வந்து போய் டச்சா இருக்கு. இப்போ வந்து 190 கிட்ட வந்து இருக்கு. ஸோ 10 இயர்ஸா இந்த கம்பெனி எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே வந்து போகல. ஸோ அப்படியே தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியில் நெகட்டிவ் கன்சர்னா எதுவுமே பெருசா இல்ல. ஏன்னா இந்த கம்பெனில கடனும் வந்து கம்மி. அண்ட் தென் நம்ம அதர் ஃபினான்ஷியல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ் ரெண்டுமே எடுத்து பார்த்தாலுமே நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனி பார்க்கும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஆனாலும் இந்த கம்பெனி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்த ஒரு ரிட்டர்னுமே வந்து தரல. ஸோ நீங்க இன்னும் வந்து பிரைஸ் கீழே இறங்கும்போது நீங்க வாங்குனீங்க அப்படின்னும் போது இன்னமும் வந்து உங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இந்த பிரைஸ் கீழே வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. ஸோ இறங்க நம்ம வந்து வாங்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு நீங்க கன்சிடர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து தரும். வெல்கியூ ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் லிமிடெட் இந்த கம்பெனியை பத்தி இதை கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கல. இது வந்து இந்த ஸ்பிளிட் வந்து நடக்குது. இது என்ன இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க. ஸ்பிளிட் பிளஸ் போனஸ் ரெண்டுமே வந்து சேமா நடக்க போகுது.
சோ இது ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சா பார்க்கும்போது இப்ப கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அந்த கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. ஏன்னா அந்த கம்பெனி டிவிடெண்ட் பேயோட்டே வந்து தரதில்ல. மார்க்கெட் கேப்பை நம்ம பார்க்கும்போது 110 கோடி தான் மார்க்கெட் கேப்பா வந்து இருக்கு. அண்ட் தென் கடனும் கொஞ்சம் அதிகமா தான் வந்து இருக்கு. சோ இது வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல கிடையாது. பட் இப்போ அவங்க கேட்ட அந்த டிவிடெண்ட் அண்ட் தென் ஸ்பிளிட் நியூஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்பிளிட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து 1 வந்து டைல்யூட் பண்ண போறாங்க. சோ அண்ட் தென் போனஸா வந்து பார்க்கும்போது 1:10 வந்து போனஸா வந்து தர போறாங்க. சோ இது என்னன்னு சொல்லி சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க ஸ்பிளிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறமேட்டுக்கா போனஸ் வந்து ஆக்ட் ஆகும். சோ நீங்க ஒரு 100 ஷேர் வச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன், நீங்க 100 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிளிட் வந்து ஆக்ட் ஆகும். சோ இங்க 100 ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து இங்க 10 இருக்கு. சோ அதை நம்ம வந்து இப்போ 1 குறைச்சோம் அப்படின்னும் போது நம்ம கிட்ட 1000 ஷேர்ன்றது வந்து கையில கிடைக்கும். சோ நம்மளோட 100 ஷேர் 1000 ஷேரா வந்து இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் போனஸ் இஷ்யூ வந்து ஆட் ஆகும். அண்ட் நீங்க போனஸ் இஷ்யூவா பார்க்கும்போது நம்ம 10 ஷேர் எவ்ரி 10 ஷேர் நம்ம ஓன் பண்றதுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு அடிஷனல் ஷேர் வந்து தருவாங்க. சோ அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்மளோட 100 ஷேர் 1000 ஷேரா மாறிடுச்சு. அந்த 1000 ஷேருக்கு நம்ம வந்து 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 100 ஷேர் வந்து கிடைக்கும். அப்படின்னா ஒரு 10 ஷேருக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் போது நமக்கு வந்து 100 ஷேரா வந்து கிடைக்கும். இந்த 1000 ஷேர் நம்ம வச்சிருக்கும் போது சோ நம்ம டோட்டலா பார்க்கும்போது நம்ம 100 ஷேர்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னும் போது இந்த ஸ்பிளிட் அண்ட் தென் போனஸ் வந்து ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் 1100 ஷேர்ஸா நம்ம கையில வந்து கிடைக்கும். பட் ஆனா வேல்யூஷன்ஸ்ல எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது, ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது, லிக்விடிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த கம்பெனியை பத்தி கேட்டிருந்தீங்க. சோ இந்த கம்பெனி கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல எனக்கு வந்து தெரியல, நான் எதுக்காக கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்றத டீடைலா வந்து சொல்லிடுறேன். அப்படின்னா இது கவர்மெண்ட் செக்டர்ன்றதை தாண்டி இது வந்து இன்சூரன்ஸ் ரீஇன்சூர் பண்ற ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. சோ இங்க இன்சூரன்ஸ் போது எல்லாருக்கும் தெரியும், இன்சூரன்ஸ்ன்றது வந்து இது வந்து மணி மேக் பண்ற நோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஆக்ட் ஆகாது. அண்ட் தென் கவர்மெண்ட்டுமே வந்து நம்ம பார்க்கும்போது மணி மேக் பண்ற நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண மாட்டாங்க அவங்க பிசினஸ். சோ இங்க மக்களுக்காக தான் இந்த நிறுவனம் எல்லாம் செயல்படுதுன்னும் போது சோ அந்த கம்பெனில வந்து கன்சிடர் பண்றது நம்ம ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது வேல்யூவா இருக்காது அப்படின்ற ரீசனால கன்சிடரபிள் பண்றது இல்ல. ஃபோர்ஜிங் லிமிடெட் இந்த கம்பெனி பத்தி கொஞ்சம் டீடைல் தான் வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. பட் ஆனாலும் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் இருக்கு. சோ அதை எல்லாமே டீடைல் தான் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபுல்லாவே ஃபோர்ஜரி காம்பனன்ட்ஸ் தான் தயாரிச்சு வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கோ இல்ல பேசஞ்சர் வெஹிக்கிளோ இல்ல அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இந்த சப்ளை வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் தயாரிச்சு கொடுப்பாங்க. அங்க ஸ்டீல் மெட்டீரியலா நீங்க என்னென்னலாம் பாக்குறீங்களோ அங்க ஸ்டீலோ இல்ல அப்படின்னா இங்க அலாய் மெட்டீரியலா நீங்க என்னென்னலாம் பாக்குறீங்களோ அதுல வந்து இந்த கம்பெனியோட இன்வால்மெண்டேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கதான் வந்து இவங்களோட பிசினஸ் பிரசன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இதை தாண்டி எக்ஸ்போர்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் வந்து அதிகமா தான் வந்து வச்சிருக்காங்க. 35% அவங்களோட டோட்டல் ரெவன்யூல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. ஸோ இப்போ பூமிங்ல இருக்குது இவி செக்டரா இருக்கு. அந்த இவி செக்டர்லயுமே இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ப்ராடக்ட் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இந்தியாவிலே ஃபோர்ஜிங் கம்பெனில இவங்க தான் தேர்ட் லார்ஜஸ்ட் பிளேயரா வந்து இருக்காங்க. அண்ட் தென் இந்த நிறுவனம் வந்து சென்னை பேஸ் பண்ண ஒரு நிறுவனமா தான் வந்து இருக்காங்க. ஒரே ஒரு நெகட்டிவ் கன்சர்னா இருக்குது, இந்த கம்பெனில கடன் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்பயும் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பட் ஆனா கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒண்ணுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் வைஸ் நம்ம வந்தாலுமே ப்ரொமோட்டர்ஸ் மேல எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்மே வந்து கிடையாது. இப்போ வரைக்குமே நம்ம பார்க்கும்போது வித்யாசங்கர் கிருஷ்ணன் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சேர்மன் அண்ட் தென் எம்டியா வந்து இந்த கம்பெனில வந்து இருக்காரு. இவர் மேலே எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் வந்து கிடையாது. அண்ட் தென் இந்த கம்பெனில இவங்க சொன்னதை வந்து காப்பாத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனில நிறைய ப்ரொமோட்டர்ஸ் இருந்தாலுமே இவர் தான் வந்து மெயினா இருக்காரு. சோ இங்க வந்து கம்பெனி கரெக்டா தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த இந்த கம்பெனி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அந்த இஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸா வரும்போது நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. இங்க வந்து ட்ரீ பிளான்டேஷனா வந்து பண்றது, அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கன்சர்வேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றது, அந்த எஜுகேஷன் ஹெல்ப் பண்றது இப்படிலாம் சொல்லி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது இங்க ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் வைஸ் ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் எல்லாமே வந்து ஓகே. கடன் வந்து பார்த்தோன்னா அதிகமா இருக்கு, அதுக்கு திருப்பி கட்டுறது மாதிரியான ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இப்ப இருக்க பிரைஸ்க்கு இது வந்து வேல்யூட் அப்படின்றத நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பேடிஎம்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலும் சரியில்லை. லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத்துமே எதுவுமே நடக்கல. பட் ஆனால் அந்த மார்க்கெட் கேப் மட்டும் பார்த்தா அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்க ரீசனால. அதை தாண்டி இந்த கம்பெனியில பிசினஸா பார்க்கும்போது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடையாது. சோ இப்போ வரைக்கும் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல கிடையாது. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸா ஒரு 15 பிரின்சிபல் பத்தி நான் டிஸ்கஸ் வந்து பண்ணிருந்தேன் பிலிப் ஃபிஷரோடது. சோ அந்த பிலிப் ஃபிஷரோட அந்த பிரின்சிபல்ஸ் வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண சொல்லி நீங்க டீடைல் தான். பட் இந்த வீடியோல வந்து அதை டிஸ்கஸ் வந்து பண்ண முடியாது. பட் ஆனா அதை நோட் பண்ணிருக்கேன். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த 15 பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஒர்க்ஃபுல்லான ஒரு பிரின்சிபல்ஸ் தான் வந்து இருக்கும். நீங்க ஒரு ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி பிஎஸ்சி, என்எஸ்டிஎல், ஹெச்எஃப்சிஎல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க. இது மூணுமே கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. இல்ல பிஎஸ்சின்றது மொமெண்டம், அந்த நீங்க என்எஸ்டிஎல்ன்றது ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. அந்த நீங்க ஹெச்எஃப்சிஎல் ஸ்டாக்கை பார்க்கும்போது இப்ப பிஇ காமிக்கிறது 300 வந்து காமிக்குது. பட் ஆனா அது உண்மை கிடையாது, 300லாம் வந்து கிடையாது. ஒரு 60 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ வந்து இருக்கு. பட் ஆனா நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 290 இல்ல 300 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இது வந்து என்ன ரீசனால அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த Q1 அப்டேட் வந்து பண்ணிருப்பாங்க. ஏர்னிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து குறையும் போது ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஏறும். ஸோ இப்போ வந்து ஏர்னிங்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதனால பிஇ வந்து ரொம்ப வந்து ஏற்றி காமிக்குது. ஸோ அவ்வளவுதானே தவிர அந்த இந்த கம்பெனியோட ப்ரொமோட் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வந்து குறைச்சிட்டே வராங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. அந்த இந்த கம்பெனில கடனும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. பட் ஆனாலும் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நல்லா தான் வந்து வச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் புக் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சூப்பராக தான் இருக்கு.
ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதிகமா இருக்கு. பட் ஆனால் ரிஸ்கியர் பெட்டா இருக்கும்ன்ற ரீசனால இந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இல்லை அப்படின்றத வந்து சொல்றேன். என்எம்டிசி கம்பெனியை பத்தி கேட்டீங்க. என்எம்டிசி லிமிடெடும் சரி, ஸ்டீலுமே சரி, ரெண்டு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் வந்து இருக்கு. 3 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து காட்ட முடியல. இதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ரீசன் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இல்லை அப்படின்றத வந்து சொல்றேன். அண்ட் தென் அடுத்த கம்பெனியா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனி பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியாச்சு. நீங்க ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியை வந்து பாக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ஸ்டாக்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோல பப்ளிக் செக்டர் பேங்க் எதனா ஒன்று வைக்கணும்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது அண்டர்வேல்யூல தான் இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். மல்டிபிள் brokerage apps வந்து என்கிட்ட இருக்கு. அது எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆப்பா வந்து மெயின்டைன் பண்ணலாமா, இல்ல அப்படின்னா ஒரே ஆப்பா மாத்தணும் என்ன பண்ணணும், இல்ல அப்படின்னா தனித்தனி அக்கௌண்டாவே மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்டீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் சிம்பிளா வந்து பார்த்தலாம். மல்டிபிள் ஆஃப் brokerage apps நம்ம வச்சிருக்கிறதுன்றது எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. கண்டிப்பா நம்ம வந்து வச்சிருக்கலாம். அண்ட் தென் அது எல்லாமே உங்களால ட்ராக் பண்ண முடியுதா பாருங்க. ட்ராக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வச்சிருக்கலாம். அதுலயும் ஒரு 2 இல்ல அப்படின்னா ஒரு 3 brokerage apps வந்து வச்சிருக்கிறதுன்றது ஓகே தான். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்க தேவையில்ல. ஒரு 2 to 3 வந்து வச்சிருக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரே ஆப்பா தான் நான் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் கண்டிப்பா நீங்க மத்த ஆப்ஸ்ல இருக்கிறத வந்து நீங்க வந்து இங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து NSDL அண்ட் தென் CDSL கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களோட ப்ரோக்கர்ஸ் வந்து மாறுறாங்க. பட் ஆனால் உங்க ஷேர்ஸ் வந்து அங்கே தான் வந்து ஹோல்ட் அப்பா வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட brokerage apps வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடான ஒரு ஷார்ட்ஸ் வேணா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் வந்து எப்படி வந்து லிங்க் பண்றது அப்படின்லாம் சொல்லி போட்டுடலாம். ஸோ நீங்க வந்து ஒரே ஆப்ல வச்சிருக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஸும் வந்து வச்சிருக்கலாம். நீங்க ஆனா இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சியோட பேங்க் கஸ்டமரா இருக்கேன். ஸோ ஐடிஎஃப்சி பேங்கோட ஆப் நான் யூஸ் பண்ணும்போது அதில் தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அதில் நம்மளோட பேன் கார்டை வச்சு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது டிடெக்ட் பண்ணி கொடுத்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் எங்கெங்க இருக்கு அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி கொடுத்துருது. அந்த உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாம் டிடெக்ட் பண்ணி கொடுத்துருது. டிமேட் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கோ அதையும் டிடெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே ட்ராக் பண்றது ஒரே ஆப்பா எனக்கு ஐடிஎஃப்சி வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இங்க டிமேட் அண்ட் தென் சேவிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி உங்களோட பேங்க் ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்களா பாருங்க. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காமிச்சிருது. பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. பட் ஆனா இந்த கம்பெனி ஒரு பென்னி கேப் கம்பெனியா இருக்கு. 295 கோடி தான் மார்க்கெட் கேப்பா உள்ள ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. இவங்க வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ல இந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்ல வந்து தயாரிச்சு கொடுக்குற ஒரு நிறுவனமா வந்து இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட கடனுமே அதிகமா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி இன்னும் நெகட்டிவ் கன்சர்னா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டா வந்து பார்க்கும்போது டிவிடெண்டே வந்து தரது இல்ல. அண்ட் தென் இந்த கம்பெனி இப்ப இருக்க பிரைஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 17 ரூபாய் வந்து இருக்கு இப்போ. ஸோ அந்த பிரைஸ்க்கு ஓரளவுக்கு டிவிடெண்ட் வந்து தராங்க அப்படின்னும் போது அது ஒரு 2 ரூபா 3 ரூபா ஆட் ஆச்சு அப்படின்னா இயர்லி அது வந்து ஒரு பிளஸா வந்து இருக்கும். ஸோ இந்த பென்னி கேப்ல நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா கூட அது ஒரு ஆட் ஆனா வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்க டிவிடெண்ட் ஈல்டுமே எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே நெகட்டிவ் கன்சர்னா தான் வந்து இருக்கு. ஸோ கன்சிடபிள் ஸ்டேஜ்ல கிடையாது. அண்ட் தென் அடுத்த கொஸ்டினா இருக்கிறது ஐடெக் பைப்ஸ் லிமிடெட் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய நிறுவனம் தான். இந்த கம்பெனி வந்து இந்த ஸ்டீல் பைப்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்கறதுல இருக்காங்க. அண்ட் தென் இதுலயும் மெயினா எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ட் வெல்டட் பைப்ஸ் வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. அந்த ஸ்டீல் பைப்ஸ் தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்பெஷாலிட்டியா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி நிறைய செக்டர்ஸ் வந்து டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ரியல் எஸ்டேட் அண்ட் தென் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் தென் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில்வேஸ் இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல உங்க ஒர்க்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரோஸா நிறைய வந்து இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நிறைய வந்து இருக்கு. அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ப்ராஃபிட்டபிலிட்டியா பார்க்கும்போது நிறைய ப்ராஃபிட் வந்து இப்போ பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கூட 66% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் இந்த கம்பெனி நெகட்டிவ் கன்சர்னா அமையது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கன்சர்னா இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து லாஸ்ட் 3 வருஷத்துல 15% இவங்களோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் கன்சர்னா இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ROCE வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் கன்சர்னா அமைஞ்சாலும் பாசிட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. நெகட்டிவ் கன்சர்ன் அண்ட் பாசிட்டிவ் கன்சர்ன் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த கம்பெனி கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுங்க. இப்போ இருக்க வேல்யூக்கு ஓகே அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். IREDA இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் இந்த கம்பெனி பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. லைக் வந்து NBFC மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இந்த கம்பெனி வந்து இங்க NBFC செக்டர் ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க விண்ட் அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்க சோலார்ல வந்து பார்த்தோன்னா இப்போ எதனா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னும் போது ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஃபண்டிங் வந்து ஏற்பாடு வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா ரினியூவபிள் எனர்ஜி செக்டருக்கு ஃபினான்சிங் பண்ற ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி கூட. ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டர் இது வந்து கன்சிடபிள் ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது இது வந்து கன்சிடபிள் ஸ்டேஜில் வந்து கிடையாது. அண்ட் தென் நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிப்போம். என்ன ரீசன்லாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஏன்னா இந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட் மேக் பண்ற டோன்லயே வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் வந்து ரன் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி நீங்க வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு பெட்டர் நிறைய NBFC செக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்லேயே வராது. இந்த பேர்ல ரினியூவபிள்னு இருக்கிறதுனால இது ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்லேயே வந்து வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NBFC செக்டர் மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும்.
ஸோ இப்போ இருக்க வேல்யூஷன்ஸ் அந்த பிரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைடும் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. பதஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட் கம்பெனி பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி தான், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கு. பட் ஆனால் இப்போ வந்து பிரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல, ஓவர் பிரைஸா இருக்கு. அதனால கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. அடுத்து காட்ஃப்ரே பிலிப்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைட் வந்து கிடையாது, இப்போ இருக்க பிரைஸ்க்கு கன்சிடரபிள் ஸ்டேஜ்லயும் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு பெட்டர் நம்ம ஐடிசியே வந்து பார்த்துக்கலாம். அடுத்த கம்பெனியா இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்குள்ள நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு, இல்ல இந்த மேன்ஷன் ஹவுஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனி கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் இப்போ கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. ஒரு 226ல இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து கிடைச்சு. ஸோ அந்த டைம்ல என்டர் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒரு பெட்டரான வேல்யூவா வந்து இருக்கும். இப்போ இருக்க பிரைஸ்க்கு இது வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. அந்த இந்த கம்பெனில நெகட்டிவ் நியூஸா வந்து பார்க்கும்போது எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நல்ல கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. இப்போ கூட இந்த Q1 வந்து பார்த்தோன்னா ஒரு 160% கிட்ட வந்து பார்த்தோன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கு. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா அதிகமா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா பிளஸா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இப்போ கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. பரதீப் பாஸ்பேட்ஸ் லிமிடெட் பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனியா தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் சொல்லவே இந்த நான் யூரியா ஃபர்டிலைசர்ஸ் தான் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பொட்டாசியம் நைட்ரேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே இந்த ஃபர்டிலைசர்ஸா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸ் தான் வந்து அதிகமான பிசினஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயரா வந்து இருக்காங்க இந்த பாஸ்பெட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்கறதுல. ஸோ நல்ல ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனில நெகட்டிவ் கன்சர்னா இருக்கிறது ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 14% வந்து ஸ்டேக்கப் பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனாலும் இந்த கம்பெனி வந்து ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் ஸோ இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் தான் பிரைசிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த பாலிசி எதனா சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இவனும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு பிசினஸ் மாடல் எல்லாமே இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்க ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்க வேல்யூக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைட் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்லிட முடியாது. பட் ஆனா வேல்யூட் பிக்கா தான் வந்து இருக்கு. ஸோ இதை தாண்டி இந்த கம்பெனி இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த கம்பெனில கடனும் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். விம்டா லேப்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க ஃபார்மாசூட்டிகல்ஸோ இல்ல பயோ ஃபார்மாசூட்டிகல்ஸோ இல்லை அப்படின்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்கான ரிசர்ச் வந்து எங்களுக்கு பண்ணித்தாங்க. அதாவது இந்த புது ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கோம், அதோட ரிசர்ச் வந்து நீங்க பண்ணித்தாங்க. அது எப்படி வந்து பார்த்தா டெஸ்டிங் பண்ணும்போது ஓகேவா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து தராங்க அப்படின்னா இவங்க வந்து டெஸ்டிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ரிசர்ச் வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனாலும் இந்த கம்பெனில இருக்க பிசினஸ் மாடல் மேலே எனக்கு ஒரு டவுட் தான். ஏன் அப்படின்னா இங்க பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களே தனியாக R&D வந்து வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதில் அதிகமான ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மேக் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து டவுட்டாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஆனால் கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் வந்து கிடையாது, ஓவர் பிரைஸ்டாக வந்து இருக்கு. கன்சிடரபிள் ஸ்டேஜில் இறங்கணும் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பி ரொம்பவே வந்து குறையணும். இப்போ 50ல வந்து இருக்கு, ரொம்பவே வந்து குறைஞ்சது அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். 0லேருந்து 50 ரூபா வரைக்கும் எதனா ஸ்டாக்ஸ் இருந்தால் அதை சொல்லுங்க. ஏன்னா எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 0லேருந்து உங்ககிட்ட 50 ரூபா தான் இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரூபா தான் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 1000 ரூபா அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. அதுவே பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இல்ல எனக்கு அப்படின்னா இல்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணணும் இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா டாடா கோல்டு ETF வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. இதை நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா தான் பார்க்க போறீங்க அப்படின்னா 0 to 50 ரூபா தான் இருக்கு அப்படின்னா இப்ப கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்குது சவுத் இந்தியன் பேங்க் மட்டும் தான் வந்து இருக்கு. இதை தாண்டி நீங்க ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆட் ஆன் பண்ணி தான் வச்சு ஆகணும். உங்களோட காசு வந்து சேவ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ஆகணும். இங்க நீங்க சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும், இது 25 ரூபாயில இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பென்னி கேப்பும் கிடையாது. அண்ட் நீங்க கர்நாடகா பேங்க் வந்து ஒரு 170 ரூபாய்க்கு இருக்கிறதுனால அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி வந்து கிடையாது. ஸோ இங்க வந்து லிக்விடிட்டியை பொறுத்து இங்க ஸ்டாக் பிரைசஸ் வந்து மாறும். ஸோ இங்க லிக்விடிட்டியா பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்கோட லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதனால தான் 27 ரூபா 28 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ இதுவே நம்ம கர்நாடகா பேங்கோட லிக்விடிட்டி பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ்ல வந்து இருக்கு. பட் ஆனா ரெண்டு கம்பெனியுமே ஒரே மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸோ அதே சைஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வச்சோம். பட் ஆனா இங்க பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற ரீசனால இந்த கம்பெனி வந்து கம்மியான வேல்யூஷன்ஸ்ல கிடைக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஸோ இது வந்து இந்த பேங்க் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா இது வந்து எல்லா செக்டர்ஸுமே வந்து அப்படிதான், எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து அப்படிதான். ஸோ இங்க வந்து பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ கம்பெனிலாம் கிடையாது. பிரைஸ் அதிகமா இருந்தாலும் அதோட வேல்யூஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கறோம் போது இங்க காசு சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல NCRPS அப்படின்ற ஒரு போனஸ் வந்து தரப்போறதாவும் அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது என்னெல்லாம் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க வந்து ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் கன்வெர்ட்டபிள் ரிடமபிள் preferential ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். டிவிஎஸ் கம்பெனி டைரக்டா டிவிடெண்ட் பே அவுட் தரதுக்கு பதில் இதை வந்து தராங்க. இங்க டிவிடெண்ட் பே அவுட்டா இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ் தராங்க அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் போது 1000 கோடி ரூபாய் இவங்க டிவிடெண்ட் தரதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 1000 கோடி ரூபாய் டிவிடெண்ட் தராங்க அப்படின்னும் போது மொத்தமா அவங்க கேஷ் வந்து போயிடும். இதுவே இவங்க இந்த மாதிரியான மெத்தட்ல தராங்கன்னும் போது இப்படி நடுவில் காசு தேவைன்னும் போது இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த 1000 கோடின்ற எக்ஸாம்பிள்
நம்ம சொன்னல அந்த அமௌண்ட் தேவை அப்படின்னும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவே அவங்க டிவிடெண்டா தந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாவே வந்து அமௌண்ட் வந்து போயிடும். பட் ஆனா இங்க ஷேர் ஹோல்டர்ஸை ரிவார்ட் பண்ற விதமா தான் இந்த மூவ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ நீங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 10 ஷேர் இருக்குன்ற மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த என்சிஆர்பிஎஸ் ஷேர் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றத சிம்பிளா வந்து பாத்துரலாம். சோ நீங்க வச்சிருக்க 10 ஷேருக்கு இவங்க வந்து 40 ஷேர் வந்து இந்த என்சிஆர்பிஎஸ் ஷேர் வந்து தருவாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேருக்கு 4 என்சிஆர்பிஎஸ் ஷேர் வந்து வரும். அந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12 மாசம் ஓன் பண்ணணும். ஓன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 6% வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ அண்ட் தென் அதுக்கு நம்ம பிரின்சிபல் அமௌண்டா பார்க்கும்போது 400 ரூபாய் வந்து வரும். ஏன்னா இங்க 10 ஷேர் வந்து நம்ம வச்சிருந்தது அந்த என்சிஆர்பிஎஸ் ஷேர் வந்து 40 ஷேர். சோ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 400 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்டாவே தந்துருவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 400 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா 6% வந்து தருவாங்க. சோ அது ஒரு ஆட் ஆனா இருக்கும். சோ அது ஒரு 24 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சோ மொத்தமா உங்களுக்கு 424 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். நீங்க 10 டிவிஎஸ் மோட்டார் ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா சோ அதுவுமே நீங்க ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஓன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இந்த 424 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல வந்து வரும். சோ இதுதான் இந்த என்சிஆர்பி ஷேர் அப்டேட்ன்றது. சோ நீங்க டிவிஎஸ் மோட்டார் ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. சோ அது பாட்டுக்கு வரும். அந்த 12 மாசத்துக்கு அப்புறம் அதுவாவே உங்க அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடும். சோ இதுதான் இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல இருக்க அப்டேட்டா வந்து இருக்கு. சோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான வீடியோவா வந்து இருக்கு. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய். அண்ட் தென் உங்களோட கொஸ்டின்ஸ் எதனா மிஸ் பண்ணிருந்தா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் கொடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது இன்னமும் பெட்டரா வந்து இருக்கும். ஏன்னா இங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய கேள்விக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்றவங்க கேள்வி ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் நான் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு. அண்ட் தென் இது வந்து நிறைய பேருக்கும் போய் சேரும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.